ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1ல் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். அதில் 12வது சம் ரெப்ரசன்ட் ஆஃப் த கிவன் ரிலேஷன்ஸ் பை ஏ அண்ட் ஆரோ டயக்ராம் பி கிராஃப் சி செட் இன் எ ரோஸ்டர் ஃபார்ம் ஓப்பன் bracket x, y close bracket y equal to x plus 3 x, y are natural number 10. நேச்சுரல் நம்பர் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க 10 சொல்லியிருக்காங்க. எப்பொழுதும் போல் சம்ம சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம்ப்பா, இந்த x, y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 x, y நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10 அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அதை அப்படியே எழுதிக்குவோம். எக்ஸோட வேல்யூ என்ன நம்ம கொடுக்க போகிறோன்னா 1 2 3 6 வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள் 1 2 3 நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேவா, 1 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டோம். இங்கே என்னது ஃபார்முலா, y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸோட வேல்யூ இங்கே என்னது 1. அப்போ y ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது 1 ப்ளஸ் 3 ஈக்குவல் 1 ப்ளஸ் 3 4 இவ்வளோ தான். அடுத்து y ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ இங்கே என்னது 2 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 5. அடுத்து எக்ஸோட வேல்யூ இங்கே என்னது 3 ப்ளஸ் 3 6 அப்படியே பாருங்களேன் 4 5 6 அப்படியே போனால் 7 8 9 அப்படி தான் வரும். 10க்குள்ளே தான் இருக்கணும். அவங்க சொல்லியிருக்கிறது நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10 தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது y ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 3 ஈக்குவல் 4 ப்ளஸ் 3 7. அடுத்து y ஈக்குவல் 5 ப்ளஸ் 3 8. இங்கே பாருங்கள் 4 5 6 7 8 அடுத்த நம்பராக இருந்தால் 9ஆக தான் இருக்கும். அப்போ 6 ப்ளஸ் 3 9 கண்டுபிடிச்சாச்சா. இப்போ நம்மளுக்கு இதில் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆரோ டயக்ராம் எக்ஸு ஒய்ங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். இங்கே நம்ம எக்ஸில் நம்ம என்ன எழுதுக்குவோம், லெஸ் தென் 10 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேவா, 9 வரைக்கும் கொடுத்துக்கிட்டோம். இங்கிட்ட அதே சேம் தான் 1 2 3 4 5 6 7 8 9ன்னு கொடுத்துக்கிட்டோம். இங்கே நம்ம பேர் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, 1ஓட பேர் என்ன 4, 2ஓட பேர் என்ன 5, 3ஓட பேர் என்ன 6, 4ஓட பேர் யார் 7. அப்போ 1ஓட பேர் என்னப்பா 4ன்னு கொடுத்துருக்காங்க, 2ஓட பேர் 5, 3ஓட பேர் 6, 4ஓட பேர் வந்து 7, 5ஓட பேர் வந்து 8, 6ஓட பேர் வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு பேர் பண்ணி கொடுத்தாச்சு. இவ்வளோ தான், சிம்பிள் தான். நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க, 9 வரைக்கும் இருக்குது. அது 10க்குள்ளே இருக்கிறதுனால 9 வரைக்கும் எடுத்துகிட்டு பேர் பண்ணி மட்டும் வச்சுருக்கோம். எப்படிங்க மேம் நீங்கள் 4 கூட பேர் பண்ணிங்கன்னா, நம்ம இங்கே வந்து 1ஓட பேர் இங்கே என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 4, 2ஓட பேர் 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரோ டயக்ராமில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபு, செகண்ட் ஒன்று வந்து என்னது கிராஃபு. நம்ம என்ன சொன்னோம், 1ஓட பேர் யார் 4, அப்போ 1க்கு நேராக இங்கே போய் வந்து 1ஓட பேர் வந்து 4 மார்க் பண்ணியாச்சா. அடுத்து 2ஓட பேர் யார் 5, 2ஓட பேர் வந்து 5, 3ஓட பேர் வந்து யார் 6, 3ஓட பேர் வந்து 6, 4ஓட பேர் வந்து யார் 7, 5ஓட பேர் வந்து 8, அடுத்து 6ஓட பேர் வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பேரிங் வரும். நீங்கள் இங்கே இந்த இடத்துல எழுதுனா போதும். நெக்ஸ்ட் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம்லன்னு சொல்லும்போதே ஓப்பன் ப்ராக்கெட் 1ஓட பேர் என்னது 4, 2ஓட பேர் 5, 3ஓட பேர் 6, 4ஓட பேர் 7, 5ஓட பேர் 8, 6ஓட பேர் வந்து 9ன்னு சொல்லி எழுதுனா போதும். இவ்வளோ தான் இந்த சம்மோட ஆன்சர். Next 13th sum, let x equal to open set bracket 1, 2, 3, 4 and y equal open set bracket 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்னது, அவங்களே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் பண்ணி பேர் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க. 1, 2, 2, 4, 3, 6, 4, 8ன்னு ஆரையும் கொடுத்துட்டாங்க. இப்போ R is a function and find the domain, கோடொமைன், ரேஞ்ச், இந்த மூணையும் கண்டுபிடிங்க. நம்மளுக்கு எக்ஸோட கொஸ்டின் ஒய்யோட கொஸ்டின் எப்பொழுதும் போல் நம்ம எழுதிக்கிட்டோம். இதில் டொமைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் எழுதிடுவோம். 1 2 3 4 எக்ஸோட நம்பர் எல்லாத்தையும் எழுதிட்டோமா. அடுத்து கோடொமைன்னா என்ன பண்ணுவோம், கோடொமைன்கிறது ஒய்யில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் எழுதிடுங்க. 2, 4, 6, 8, 10 எழுதியாச்சு. இப்போ எக்ஸு ஒய் ரெண்டையுமே நம்ம எழுதிடுவோமா. 1 2 3 4 2 4 6 8 10. 1ஓட பேர் யார், நம்ம 1க்கு பேர் கண்டுபிடிப்போம் இல்லையா. 1ஓட பேர் வந்து 2, 2ஓட பேர் வந்து 4, 3ஓட பேர் வந்து 6, 4ஓட பேர் வந்து 8 அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ பேர் கண்டுபிடிச்சோம் இல்லையா ரேஞ்சில். 1ஓட பேர் யார்
2, 2ஓட பேர் 4, 3ஓட பேர் 6, 4ஓட பேர் 8 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அப்போ டொமைன், கோடொமைன், ரேஞ்சு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா 14th sum. A relations f equal to xy is defined by f of x squared minus 2, where x equal to open set bracket minus 2, minus 1, 0, 3 close set bracket, and y equal to r. First one, list the elements of f. Second one is f is a function அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் எழுதியாச்சா? எப்பொழுதும் போல் என்ன பண்ணுவோம்? f of x சம்ம சால்வ் பண்ணும்போது f of x என்ன இங்கே கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எழுதியாச்சா? இப்போ எக்ஸோடதெல்லாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அது அப்படியே கொஸ்டினை தூக்கி எழுதிருங்க. -2, -1, 0, 3. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எக்ஸ்ன்னு. -2 ஹோல் ஸ்கொயர் -2. இப்போ வந்து 2 2s are 4 -2, 4ல் 2 போயிட்டா 2. நெக்ஸ்ட்டு அடுத்தது எஃப்ஆ -1 ஈக்குவல் டு -1 ஹோல் ஸ்கொயர் -2. இப்போ -1 -1 இப்போ -1 1 1 சார் 1 -1 -1 என்ன ஆயிரும்ப்பா? கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே பாருங்களேன், -1 இன்ட்டு -1 மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 1 சார் 1 -2. இப்போ நல்லா கவனிங்க, 2ல் 1 போயிடுச்சுன்னா -1. ஓகேங்களா? அடுத்தது எஃப் ஆஃப் 0 0 ஸ்கொயர் -2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 என்ன தான் பண்ணாலும் 0 தான் வரும். இங்கே -2 அப்படியே என்ன எழுதிருங்க? இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ -2 அப்படியே எழுதிடலாம். அடுத்தது எஃப் ஆஃப் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 3. ஓகேவா? 3 ஸ்கொயர் -2 ஈக்குவல் 3 3s are 9 -2 இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப். எஃப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் ஈக்குவல் ஓப்பன் செட் ப்ராக்கெட் -2, 2, -1, -1, 0, -2, 3, 7 அப்படிங்கிறது நம்ம எஃப் ஃபங்க்ஷன்ஸ் மோடில் எழுதியிருக்கோம். செகண்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன். அப்போ எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன எழுதிக்கலாம்? எவ்ரி எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா யூனிக்யூவாக இருக்குது. every elements in the domain, every elements in the domain என்ன எழுதிக்கணும்? in the domain has unique, அவ்வளோதான், has unique image. அப்போ f is a function அப்படின்னு சொல்லி எழுதுனா மட்டும் போதும். நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா 15th சம். given f of x is equal to 2x minus x squared, find 1 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கா சொன்னாங்க? 1 இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. இப்போ நல்லா கவனிச்சுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் க்யூபு. இங்கே க்யூபுன்னு கொடுத்துட்டேன், சாரி, இது வந்து ஸ்கொயர்டு. இப்போ 2 இங்கே எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? 1. அப்போ இந்த இடத்துல 1ன்னு மட்டும் போடுங்க. இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டுனா எக்ஸோட வேல்யூ என்னது? 1 ஸ்கொயர்டு. 1 2 இஸ் 2, 1 1s are 1, 2ல் 1 போயிட்டா 1. அப்போ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னதுப்பா? நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 1. செகண்ட் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் இங்கே என்னது? 2. எக்ஸோட வேல்யூ தான் இது ஃபுல்லாகவே எழுதணும். எக்ஸ்ன்னு சொன்னோன்னு நீங்கள் அங்கிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. எக்ஸ் ப்ளஸ் 1 அடுத்து மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டுக்கு வெளியே அந்த 2 இருக்கனால இவங்களை நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 1 2 இஸ் 2x plus 1 2s are 2 முடிஞ்சிச்சா? மைனஸ் இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம், எந்த நம்பரும் இல்லைன்னா 1x are x. அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர்டு இவங்களுக்கும் காமன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டாக போட்டுருங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு போட்டேன்னா அதே மாதிரி 1 1s are 1 -1. அப்போ -1னாலும் இங்கே என்ன வரும்? ஸ்கொயர்டு வரும். என்ன தான் ஸ்கொயர்டே போட்டாலும் 1 மல்டிபிள் டைமில் பெருக்கினாலும் 1 தான். அடுத்தது மைனஸ் 1 2 is 2, 2x அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 2x -2x கேன்சலு, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை அப்படியே எழுதிடுங்க. ப்ளஸ் 2லேருந்து ஒரு 1 போச்சுன்னா +1. என்னங்க மேம் இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, சைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ், அப்போ மைனஸ் தானே போடணும்லாம் சொல்லிடக்கூடாது. பெரிய நம்பரோட சைனை தான் என்றைக்கும் போடணும். அப்போ -x² + 1. தேர்ட் ஒன் என்னது?
எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன்று. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது? 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன்றுனா எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம்? 1 எழுதியாச்சா? ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் பார்த்தியா? இங்கே என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம்? எஃப் ஆஃப் எக்ஸை இங்கே எப்படி எழுதிடலாம்? 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எஃப் ஆஃப் ஒன்னில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ 1. இப்போ 2x, இங்கே 2x, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு. ஆர்டரில் எழுதுவோமா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர்.